ஆத்தங்கரையோரமா இருந்த ஒரு அழகான கிராமம் தான் கிருஷ்ணாபுரம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள், பெரிய பெரிய மரங்கள், மண் ரோடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மாதவையா அவனுடைய சைக்கிள்ல பால் கேனை வச்சுக்கிட்டு பால் வியாபாரத்துக்கு காலையிலேயே கிளம்பிட்டான். வழியில ஊரோட எல்லையில சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற சீத்தம்மா பாட்டிய பார்த்துட்டு போறதுக்காக தான் அவன் வந்திருந்தான். என்ன பாட்டி இது? இந்த குளிர்ல வெளியில உட்காந்துருக்கீங்க. உடம்பெல்லாம் நடுங்குது பாருங்க. உள்ள போய் படுத்துக்கலாமே. இந்த குளிர்ல எதுக்காக நீங்க வெளியில உட்காந்துருக்கீங்க? என்னப்பா பண்ண சொல்ற மாதவா? வீட்டுல விளக்கேத்தி வைக்க எண்ணெய் இல்லப்பா. உள்ள இருட்டுல தனியா இருக்க ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனாலதான் இப்படி வெளியில வந்து திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருக்க. குளிரு உண்மையிலேயே தாங்க முடியலதான். ஆனா என்ன பண்றது, உள்ள இருட்டுல உக்கார தைரியம் இல்லையே. கண்ணை மூடி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா. கண்ணை மூடுனா போதும், ஏதேதோ கெட்ட கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்குப்பா. ஐயோ, அப்படியா பாட்டி? அதெல்லாம் சரி. இன்னைக்கு காலையில பால் குடிச்சிங்களா? ஆமா, முகலாம் ஏன் வாடி போயிருக்கு? நேத்து ராத்திரி சாப்பிட்டியா இல்லையா? நீ சாப்பிட்ருக்க மாட்டல்ல? பால் வாங்கி குடிக்கிறதுக்கு என்கிட்ட ஏதுப்பா பணம்? என்கிட்ட இருக்கிற வயலும் எதுக்கும் வேலைக்காகாம அப்படியே இருக்கு. யாராவது சாப்பிட கொடுத்தாதான் சாப்பாடு. அப்படி இல்லைன்னா நாள் பூரா இப்படி பட்டினியாவைதான் இருக்கணும். இந்த கடைசி காலம் போச்சுன்னா போதும்பா. எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லாத. உள்ள போய் ஒரு கிண்ணத்தை கொண்டு வா. நான் உனக்கு பால் கொடுத்துட்டு போறேன். தினமும் இந்த வழியா தானே பால் ஊத்த போறேன். நான் உனக்கு பால் கொடுத்துட்டு போறேன். நீ பணம் எல்லாம் எதுவும் தர வேண்டாம். நீ பாலை குடிச்சிட்டு சத்தா இருந்தா அதுவே எனக்கு போதும். வேண்டாப்பா, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற புள்ள. காலையில எழுந்திருச்சு பாலை கறந்து 4 பேருக்கு கொண்டு போய் வித்தாலாவது 4 காசு சம்பாதிக்கலாம். எனக்கு இலவசமா கொடுக்கறதுல பாவம் உனக்கு நஷ்டம்தான் வரும். என்னால நீ நஷ்டமாக வேணாம். அது என்னோட தலையெடுத்துப்பா. என் கஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன். நஷ்டமா? ஒரு பாட்டிக்கு பால் கொடுக்கறதுல எனக்கு என்ன பெருசா நஷ்டம் வரப்போகுது? எங்க அம்மா சொல்லுவாங்க, தாகத்துல தவிக்கிறவங்களுக்கு தண்ணியும் பசியில தவிக்கிறவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கறது புண்ணியம்னு. நீ பாலை குடிச்சு நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும். நாளையில இருந்து தினமும் உனக்கு வந்து பால் கொடுக்கறேன். மாதவன் வீட்டுக்கு வந்தான். என்னடா, இன்னைக்கு பால் கொஞ்சம் கூட மிச்சமே இல்ல. யாருக்காவது அதிகமா பால் ஊத்தனியா? இல்ல வர வழியில பால் ஏதாவது கொட்டிடுச்சா? இன்னைக்கு கணக்கு சரி வரலையே. இல்லம்மா, ஊர் எல்லையில சீத்தம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அங்க போய் அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் பால் கொடுத்துட்டு வந்தேன். பாவம், அவங்கள பார்க்க பாவமா இருந்துச்சு. அவங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. பால் குடிச்சே பல நாள் ஆச்சான். அதான் பால் கொடுத்துட்டு வந்தம்மா. நல்ல வேலைதான் பண்ணிருக்க. சீத்தம்மா பாட்டி ரொம்ப நல்லவங்க. ஒரு காலத்துல அவங்க புருஷன் இருக்கும்போது அப்படி வாழ்ந்தவங்க அவங்க. அவங்க வயசுல அவங்க நிறைய பேருக்கு நிறைய உதவிகளையும் செஞ்சிருக்காங்க. பாவம், போராத காலம். இப்படி அந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பாட்டிக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. ஆமாம்மா, அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாதான் அந்த நாள் எனக்கு சுறுசுறுப்பா இருக்கு. எப்பவும் பணத்தையே பார்க்கக்கூடாது. என்கிட்ட ஒரு மாடு இருக்கு. அந்த மாடு கொடுக்குற பாலில் கொஞ்சம் பாட்டிக்கு கொடுக்கறது தப்பு இல்லை. உண்மைதான்ப்பா. 10 பேருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறவன் என்னைக்குமே பணக்காரனா தான் இருப்பான், மனசளவுல. சரி, நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். அப்பளமும் பொரிச்சு வச்சிருக்கேன். கொண்டு போய் பாட்டிக்கு கொடுத்துட்டு வா. பாவம், சரியா சாப்பிடலன்னு சொன்னியே. கொஞ்சம் சாப்பிட்டாலாவது அவங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வரும். ஊர்ல இருக்கிற 4 பெரிய மனுஷங்க எல்லாருமே பூபதியோட வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் மாதவன் அந்த பக்கமா வந்தான். மாதவனை பார்த்ததும் அவங்க 4 பேரும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்பா நாராயணா, விஷயம் தெரியுமா? இந்த மாதவன் இருக்கானே, தினமும் அந்த சீதாம்மா பாட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கானா. சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் எண்ணி பார்க்குற இந்த காலத்துல இப்படி ஒரு நல்லவன் இருக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். அந்த பாட்டிக்கு இவன் சொந்தக்காரன் கூட கிடையாது. ஆமா கோட்டையா, மாதவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ அவ்வளவு நல்ல குணமும் அவன்கிட்ட இருக்கு. ராஜம்மா எப்பவும் சொல்லுவாங்க, அவன் கொடுக்குற பால் அவ்வளவு சுத்தமா இருக்குமா. தண்ணி ஒரு சொட்டு கூட கலக்க மாட்டானா. அவனோட நேர்மையை பத்தி பெருமையா பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, அவன் தினமும் அந்த சீதம்மா பாட்டிக்கு பால் மட்டும்தான் கொடுக்குறான்னு நினச்சிங்களா? சீதம்மா பாட்டியோட வீட்டு கதவு உடைஞ்சப்போ
அவனே பக்கத்துல இருந்து சரி பண்ணியிருக்கான். அதுக்கு அவன் 1 ரூபா கூட வாங்கலையாம். அது மட்டும் இல்ல, அவன் வீட்டில இருந்து எண்ணெயை கொண்டு போய் அந்த அம்மா வீட்டில் விளக்கு பத்த வச்சிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்டவன் கிடைக்க அந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கானோ. மாதவா, உன்னை பத்தி கேள்விப்படும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பால் வியாபாரத்துல உனக்கு எதனா பிரச்சனை இருக்கா? வேற மாடு வாங்க எதனா உதவி தேவைப்படுதா? உன் நல்ல குணத்துக்கு எதனா உதவி செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கும்பிடுறாங்க ஐயா, உங்க தயவால நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ இருக்கிறத வச்சு 4 காசு சம்பாதிக்கிறேன். சீதம்மா பாட்டிக்கு கொடுக்குற பாலால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. பாவம் அந்த பாட்டி, அந்த பாலை குடிச்சிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்களே, அந்த சந்தோஷமே எனக்கு போதுங்க. இப்படியே நாட்களும் போச்சு. பாட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம போச்சு. மாதவன் அவங்களுக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் பாட்டி, மாதவா, கொஞ்சம் என் பக்கத்துல வாப்பா. என்னோட ஆயுள் முடியிற நேரம் வந்துருச்சுன்னு தோணுது. இந்த விளக்கு அணையிற நேரம் வந்துருச்சுப்பா. நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயத்த சொல்லியாகணும். நீ எனக்கு இத்தனை நாளா செஞ்ச சேவையே இந்த ஜன்மத்துக்கு போதும்பா. என் பிள்ளைங்க கூட என்னை இப்படி பார்த்துக்கிட்டதே இல்லை. பாட்டி, உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் பட்டணத்துக்கு போய் டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடவே இந்த பாலையும் கொண்டு வந்திருக்கேன். நீ மருந்து சாப்பிட்டு இந்த பாலை குடி. நான் உன்னோட பேர மாதிரி எங்கேயும் போக மாட்டேன். இல்லப்பா, முதல்ல நான் சொல்றத கேளு. என்கிட்ட ஒரு பத்திரம் இருக்கு. இது எங்க தாத்தா காலத்துல வாங்கின பூமி பத்திரம். அந்த பூமி மலைக்கு கீழே தான் இருக்கு. எல்லாரும் அது வேலைக்காகாத பூமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க ஒரே பாறாங்கல்லா தான் இருக்கும். ஆனா அந்த பூமிக்கு கீழே தான்ப்பா நல்ல தண்ணியோட ஊத்து இருக்கு. அந்த விஷயம் எங்க தாத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பூமிய நான் உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன்ப்பா. வேண்டாம் பாட்டி, நான் உனக்கு உதவி செஞ்சது என்னோட சந்தோஷத்துக்காக தான். உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்காக இல்லை. அந்த வயல் அப்படியே இருக்கட்டும், எனக்கு அது தேவையில்லை. பைத்தியக்காரா, எனக்குன்னு வேற யார் இருக்காங்கடா? என் கூட இருந்தவங்க எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்களே. இந்த இடத்த பேராசை பிடிச்சவங்க யாராவது எடுத்துப்பாங்க. ஆனா அந்த இடம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீ அதுல விவசாயம் செஞ்சு வர வருமானத்துல என்ன பார்த்துக்கிட்ட மாதிரி இன்னும் 4 பேரை பார்த்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது என்னோட கடைசி ஆசை. உனக்கு அந்த இடத்த நான் கொடுக்கறேன். சரி பாட்டி, உன் பேச்சை நான் கேட்குறேன், உன் பேச்சை நான் மதிக்கிறேன். ஆனா நீ நல்லா இருக்கணும், சீக்கிரமா குணமாகணும். சீதம்மா பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா மாதவையா அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மனுஷங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். என்ன மாதவா, என்ன பத்திரம் இது? சீதாம்மா உன் பேரில் வயல் எழுதி வச்சிருக்காங்களா? அந்த அம்மாவுக்கு வயல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாங்க ஐயா, சாகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு இந்த பத்திரத்தை கொடுத்தாங்க. இந்த பத்திரம் செல்லுபடியாகுமான்னு பாருங்க. நம்பிக்கையோடு கொடுத்தது நல்லபடியா பார்த்துக்கணும். டே மாதவா, இது சாதாரண நிலம் கிடையாது. 10 ஏக்கர்ல பச்சை பசேல்னு இருக்கிற மண்ணு. ரொம்பவும் சத்து அதிகமான மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற நிலம் இது. அந்த காலத்திலேயே அதிக விளைச்சல் விளையக்கூடிய மண்ணு இது. இந்த பத்திரத்தை படி பார்த்தா இந்த ஊருக்கு நெருக்கத்துல தான் இது இருக்கணும். இதோட விலை ரொம்ப அதிகம். நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவன். பரவாயில்ல, சீதாம்மாவுக்கு உதவி செஞ்சதால மாதவனுக்கு நல்லது நடந்திருக்கு. எதையுமே எதிர்பார்க்காம இவன் உதவி செஞ்சான். அதனால கடவுளே சீதாம்மா உருவத்துல வந்து இவனை பணக்காரனாக்கி இருக்காரு. நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான்டா. உண்மைதான் சாமி. இவன் அந்த அம்மாவுக்கு 1 கிளாஸ் பாலை தான் கொடுத்தான். அதுக்கு அந்த அம்மா இவனுக்கு எவ்வளோ பெரிய வயலை எழுதி வச்சிருக்காங்க. மாதவா, இனிமே நீ வேலை செய்ய வேண்டாம், கஷ்டப்பட்டு உழைக்கவும் வேண்டாம். விவசாயம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழலாம். மாதவையா அந்த நிலத்துல போய் ஒரு கிணத்தை தோண்டினான். பாட்டி சொன்ன மாதிரி அங்க தண்ணியோட ஓட்டம் இருந்துச்சு. அந்த தண்ணியோட ஓட்டம் இருக்கிறதுனால அந்த நிலைமை இப்போ பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. மாதவா, உன்னை பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்குடா. சீதம்மா பாட்டி கொடுத்த இடத்துல இப்போ 100 மாடுங்க இருக்கு. மாடுங்க புல்லுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பூமியிலேயே நிறைய புல்லு இருக்கு. பாட்டி எங்க இருந்தாலும் இப்ப அவங்க மனசுக்கு சாந்தி கிடைச்சிருக்கும். உன் கண்ணுலயும் எனக்கு சந்தோஷம் தெளிவா தெரியுதுடா. ஆமாம்மா, இது அந்த பாட்டி எனக்கு போட்ட பிச்சை. அதனால தான் இதை நல்லபடியா காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவங்க பேரை சொல்லி இந்த ஊர்ல இருக்கிற வயசானவங்களுக்காக ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா குளிர்காலத்துல அந்த அம்மா பட்ட கஷ்டத்தை
இந்த ஊர்ல இருக்கிற யாருமே இனிமே படவே கூடாது. அப்போ பால் வாங்க வந்த ராஜம்மாவும், மாதவா, உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஊர்லயே நீதான் பெரிய பணக்காரன். ஆனா எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த திமிரோ அந்த அதிகாரமோ கர்வமோ சுத்தமா இல்ல. சும்மா சொல்லக்கூடாது. எங்க ஊரு மாதவனாச்சே, அதனாலதான் சொக்க தங்கமா இருக்க. அம்மா, கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. அன்னைக்கு பாட்டிக்கு உதவி செய்யும்போது இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா மனசார செய்யற உதவி வீணா போகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி தந்த சொத்தை விட அவங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு பெருசு. ராமபுரத்தை சேர்ந்த எல்லா பெரிய மனுஷங்களும் மாதவையாவை பார்த்துட்டு போறதுக்காக வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை மனசார பாராட்டினாங்க. ஐயா, நீங்க எல்லாருமே என் வளர்ச்சியை பார்த்து பாராட்டுறீங்க. ஆனா என் வளர்ச்சிக்கு பின்னாடி இருந்தது சீதாம்மா பாட்டியோட ஆசீர்வாதம் தான். மற்றவங்களுக்கு உதவி செய்ய நாம யோசிக்க கூடாது. அதிகமா செய்யலனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். என்னாலும் இல்லாம மனசார செய்யற உதவி எப்பவுமே வீணா போகாது. கடவுள் நமக்கு நிச்சயம் அதுக்கு அதிக பலனை கொடுப்பான். சரியா சொன்ன மாதவா. ஆனா ஆபத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கணும்னு எல்லாருக்குமே தோணாது. ஆனா அது உனக்கு தோணி இருக்கு. அதனாலதான் நீ இன்னைக்கு முன்னேறி இருக்க. ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும் அப்படின்னு உன்னை பார்த்து தான் எங்க பிள்ளைங்க எல்லாரும் கத்துக்கணும். என் புள்ள செஞ்ச சின்ன உதவி இவ்வளவு பெரிய பலன் அவனுக்கு கொடுக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் புள்ளைய மாதிரியே எல்லா பிள்ளைங்களும் இருந்துட்டாங்கன்னா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி, நாம செய்யற சின்ன உதவியா இருந்தாலும் என்னைக்குமே அது வீணா போகவே போகாது. சுயநலமே இல்லாம செய்யற உதவிதான் ரொம்பவும் பெருசு.